ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து ரெண்டாவது கோயில். இந்த கோயில் பேர் வந்து அஸ்தலிங்க டெம்பிள். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியாக என்னென்னா, இங்கே வருங்க, எவ்வளோ பெரிய சிவன் லிங்கம். இந்த கோயில் வந்து அமைஞ்சிக்கிறதே வந்து லிங்கத்துலாம் ஃபுல்லாக ஒரு லிங்கமாக இருக்கிறாரு. ஸோ உள்ள இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கோயிலோட வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இடமே ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க, பீஸ்ஃபுல்லான இடம் கைஸ். இப்போ இந்த கோயில் வாசல் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விநாயகர் அவர் வந்து இருக்கார். கோயிலோட ரைட் சைடில் முருகர், ஆப்வியஸ்லி முருகர் இருக்கார். இதான் கோயிலோட லொக்கேஷன் உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஆனால் இதான் இடம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பேஸ், நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்குது பாருங்கள். ஏக்கர் கணக்கில் ஃபுல்லாக நெல் தான். அருமையாக இருக்கிறாரு. கோயில் பேர் பாருங்கள், அஸ்தலிங்க சிவலிங்கம். உள்ளே வந்தோன்னா நம்ம கோயில் உள்ளே இருக்க லிங்கம். கோயிலை சுற்றி இது லிங்கம் வச்சுருக்காங்க. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யாம்லிங்கம், லிங்கம், கருணலிங்கம், குபேரலிங்கம், சாணலிங்கம், இதில் வந்து எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த லிங்கத்தை வழிபடணும்ன்ட்டு போட்டிருக்காங்க. என்ன பாஸ் பண்ணி பார்த்துங்க. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த கோயிலும் பாண்டிச்சேரியில் ஒரு சீக்ரெட்டான விஷயந்தான். நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாது. இந்த கோயில் உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு பப்ளிஷ் ஆகலை. இப்போ நம்ம காமிச்சிருக்கோம். இன்னும் இந்த வீடியோவில் நிறைய பாண்டிச்சேரியில் இருக்கிற சீக்ரெட்ஸான கோயிலும் சீக்ரெட்ஸான பிளேஸஸும் உங்களுக்கு காமிக்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.